கலால் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வாசன் வலியுறுத்தியுள்ளார். கடலூருக்கு வருகை தந்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். கலால் வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வாசன் வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஏற்புடையதல்ல, மிகுந்த கண்டிக்கத்தக்கது. சாதாரண மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது தொடர்ந்து சுமையை மத்திய அரசு சுமத்தி கொண்டிருக்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை விலை உயர்வை அறிவித்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. இந்த அறிவிப்பால் போக்குவரத்து செலவு உயரும், விலைவாசி உயர வழிவகுக்கும். அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெய் விலை உயரும் போது அந்த சுமையை பொதுமக்கள் மீது திணிக்கின்றது. அதே நேரத்திலே கலால் வரியை குறைத்து மக்கள் சுமையை குறைக்க அரசாங்கம் முன்வரவில்லை என்பதை நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். NLC ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், கடலூர் சிப்காட் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் குறைந்துவிட்டது என்றும் வாசன் தெரிவித்தார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களது பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை இப்பணி முழுமையாக துவங்கவில்லை. பெயரளவில் மட்டும் 150 பேர் நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. 4,000 இடங்கள் காலியாக இருக்கிறது என்பது உண்மை தகவல். எனவே இந்த மிக முக்கிய பிரச்சனையிலே நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டாமல் நியாயத்திற்கு செவிசாய்த்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காவிரி நீர், மீனவர் மீதான தாக்குதல் போன்ற விவகாரங்களில் மத்திய அரசு தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார்.